வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 12th குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் தமிழ் பொறுத்த வரைக்கும் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 90 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் கொஷின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 2 6 அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை? எதிர்பாராத நிகழ்வுகள் கேட்டிருக்காங்க. மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுவை யாவை? அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் ரொம்ப முக்கியம். தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. வெண்பாவிற்கான உரிய தலைகள். நெக்ஸ்ட், ஏங்கொழி நீர் ஞானத்து இருள் அகன்றும் இடஞ்சுற்றி பொருள் விளக்குக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? நெக்ஸ்ட் வந்து இதில் எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்? சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. அதே மாதிரி எவையேனும் 3 விடை தருக. ஏகாதேச உருவக அணியினை சான்றுடன் விளக்குக. இலக்கிய நயம் பாராட்ட மையக்கருத்து பொருத்தமான 3 நயங்கள். சொல்லை பிரித்து சேர்த்து அமைக்க கேட்டிருக்காங்க. அடுத்து, பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்படுத்தி எழுதுக. உளி பெரியினும் தாம் பெரியார், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அனைத்து வினாக்களுக்கு விடை தருக. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். இக்கூற்றை முப்பால் வழி விவரித்து எழுதுக. கவிதை எழுத அறிய வேண்டுவனவாக சுரதாக கூறுவனவற்றை விவரிக்க. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல். பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகள். ஸோ இதான் 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன விட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12ஆம் வகுப்புக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், தமிழ் கொஷின் பேப்பர் தான். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. ஸோ நமக்கு 12th தமிழ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் மொத்த மதிப்பெண் வந்து 90. இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் வந்து படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, சினத்தை ஏன் காக்க வேண்டும், எத்திசையினும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, அதே மாதிரி நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. மணலில் எழுதியது முதல் தற்கால முறை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். பொருள் உணர்ந்து சொற்சொடரில் அமைத்து எழுதுக. களம் வெண்பாவிற்குரிய தலைகள். மாந்தோப்பு வசந்தத்தின் பாட்டை உடுத்தி இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா புணர்ச்சி கேட்டிருக்காங்க. விம்முகின்ற உறுப்பிலக்கணம். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? நெக்ஸ்ட், ராமலிங்க அடிகள் கந்தோலிடம் எத்தகைய உறவு வேண்டுமென கேட்கிறார்? ஏங்குலின் இஞ்ஞானத்து இருளா கண்டும் இருஞ்சுற்றி பொருள் விளக்குக. சங்க பாடல்களின் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகை நெறிப்படுத்துவீர்கள்? மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடக்கினை குறிப்பிடுக. அறிவின் நகரம் சென்னை என்பதற்கான சான்று 4 தருக. ரொம்ப முக்கியமான வினா அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே வந்து கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்புறுத்தி எழுதுக. சிறுதுரும்பும் பல்குத்த உதவும். 3 × 6 18 கவிதை எழுத அறிய வேண்டுவனவாக சுரதா கூறுவற்றை விவரிக்க. செய்நன்றி இடத்திலே அறம் என்பதை வாய்வுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்தி என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆவலர் பசுமைதாசருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடலை தொகுத்தெழுதுக. மதராசப்பட்டினத்தில் உள்ள 4 பகுதிகளை பற்றி குறிப்பு வரைக. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்ச்சியால் மாற்றிய மருதனின் பண்பு நடத்தை. முதல் கல் சிறுகதை வழியாக எழுதுக. சாலை விபத்து ஏற்படுவதற்கான காரணங்களையும் அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகளை எழுதுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்பராமாயண பாடல் சீனமிடம் முடியும் குரல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ படுத்த 12க்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு தேர்வு 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 12ஆம் வகுப்பு தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்பாங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 × 2 6 நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது. விளக்கம் தருக. நிலையாமை குறித்து சவரி உரிக்கும் கருத்து யாது? அதே மாதிரி இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது? கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. நடை
கலையழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? ஸோ ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் நீங்கள் புக்கை நல்லா பார்த்துக்கோங்க, அதெல்லாம் இருந்தால் கேட்பாங்க. மெட்ரோ ட்ரெயின் டிப்ஸு, கலைச்சொல்லாக்கம், செம்பருதி மலைமேட்டு தலையினை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்கணமா மானம் எல்லாம், தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழுதலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழியின்றி விளக்குக. ராமலிங்க அடிகள் கந்தோலிடம் எத்தகைய உறவு வேண்டுமென கேட்கிறார். அடுத்து 2x4 சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்? பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. சங்க பாடல்களின் ஒளிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும் விளக்குக. பொருள் வேற்றுமை எண்ணினை சான்றுடன் விளக்குக. அன்பும் மறைனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குறட்பாவில் பயின்றுவோர் மணியினை விளக்குக. அடுத்து இலக்கியம் நயம் பாராட்டுக்கு கேட்டிருக்காங்க. துறை பொறுத்த வரைக்கும் பரிசில் துறையினை சான்றுடன் எழுதுக. டிரான்ஸ்லேஷன், பண்பின் படியுமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையினை பாடப்பகுதி வழி நிறுவுக. செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாய்வுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையினை தொகுத்து எழுதுக. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்தி என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வல் பசுமை தாசருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்து தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. கிராமங்கள் தங்களது முகவரியினை இழந்து வருகின்றன, இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருமையுடன் என தொடங்கும் தெய்வமணி பாடல் படும் என முடியும் திருக்குறள். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ அனுப்பினதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடலும் என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதிலிருந்து கோட்டையிலேக்கு தமிழ் எக்ஸாம் 12th தமிழ் எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். நிலையாமை குறித்து சபரி உரிக்கும் கருத்து யாது? சினத்தை ஏன் நாம் காக்க வேண்டும்? வசனம் கவிதம் வேறுபாடு தருக. வசனம் கவிதை வேறுபாடு தருக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருங்குடல் வேடத்திற்கு சிறுகுடி பரதர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளிப்பின்னல் என்றால் என்ன? ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? அக்கால கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? ஓமை தொடர்களை சொற்சொடரில் அமைத்து எழுதுக. கிணற்று தவளை போல வாங்குலி சொற்களில் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. கலை கலை கலை. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்தது. அடுத்து சொல்லை பிரித்து சேர்த்து தொடர் அமைக்க கேட்டிருக்காங்க. ரயில்வே சிக்னல், டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. வருவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. எவற்றை எல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குக. குகனோடும் ஐவராகி வீணனோடும் எழுவரான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி எழுதுக. பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையினை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்தார்? பெருமழை காலங்களில் நகரங்கள் வெள்ளத்தில் மிதப்பதற்கான காரணங்களை எழுதுக. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. மையாடல் விழா குறிப்பு வரைக. சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. இது ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது கீழே எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக. 3x4 பொருள் வேற்றுமை அணி அல்லது ஏகாதேச உருவக அணியினை சான்றுடன் விளக்குக. இலக்கியம் நயம் பாராட்ட கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ் அமைத்து எழுதுக. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, எறும்பும் ஊற கல்லும் தேயும். வெண்பாவின் பொது இலக்கணம் யாது? தமிழாக்கம் தருக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழின் சீரழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனற்றை தொகுத்து எழுதுக. கவிதை எழுத அறிய வேண்டுவன சுரதா கூறுவனற்றை விவரிக்க. கவிதையின் நடையினை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷினால் நான் படிச்சுக்கோங்க. குடும்பம், தாய் வழி குடும்பம், தந்தை வழி குடும்பம், விரிந்த குடும்பம் இவற்றின் வாயிலாக மனித சமூகம் கட்டமைக்கப்படும் என்பதை நிறுவுக. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்ச்சியால் மாற்றிய மருதரின் பண்பு நலத்தை விளக்குக. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூட்டு நனவாக நாம் செய்ய வேண்டியவனை அவை. நெடுநல் வாடை அடிப்படாமல் எழுதுக மனப்பாட பாடல். திருக்குறள் பார்த்தீங்கன்னா மிகவும் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.